குட் மார்னிங்ப்பா. நான் ஒரு கொஷினை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஷினில் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருந்தது. இந்த காம்ப்ளிகேஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை நார்மலாக சால்வ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த காம்ப்ளிகேஷன் வந்தது நான் சொல்கிறேன். ஏன்னா அதே மிஸ்டேக் வந்து உங்களுக்கு இந்த கொஷினை நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இதே டைப்பில் இதே கான்செப்டில் வேறு ஏதாவது கொஷின் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மிஸ்டேக்கை ஸ்பாட்டில் போய் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நான் அந்த கொஷினை சால்வ் பண்ணிட்டு சொல்கிறேன். இதில் பாருங்கள், இன் வாட் ரேஷியோ ஷுட் 6.5 normal HNO3 be diluted with water to get 3.5 normal HNO3. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3.5 நார்மல் HNO3 அவங்களுக்கு வேணுமா ஃபைனலா. 6.5 நார்மல் HNO3ல என்ன ரேஷியோல தண்ணி ஊற்றுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் இப்போ நான் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனும் லோவர் கான்சன்ட்ரேஷனாக மாற்றினா தண்ணி ஊற்றினா தானே முடியும், அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இன் வாட் ரேஷியோ ஷுட் 6.5 நார்மல் HNO3. ஸோ வால்யூம் ஆஃப் HNO3 எவ்வளவு சேர்க்குறீங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ 6.5 நார்மல் HNO3 be diluted with water. ஸோ ரேஷியோ ஆஃப் தட் இஸ் வால்யூம் ஆஃப் HNO3 6.5 நார்மல் HNO3 எவ்வளவு எடுக்கிறீங்க வித் வால்யூம் ஆஃப் வாட்டர். இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் ரேஷியோ ஷுட் 6.5 நார்மல் HNO3 be diluted with water. ஸோ என்ன ரேஷியோல தண்ணி ஊற்றணும், அதாவது இந்த வால்யூம் எவ்வளோ எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 1 வால்யூம் HNO3 எடுத்தீங்கன்னா 2 வால்யூம் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி இது. ஸோ 1:2 ரேஷியோ அப்படின்னு எடுத்தோம்னா 1 வால்யூம் HNO3 2 வால்யூம் வாட்டர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வரலாம். ஸோ பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 6.5 நார்மல் HNO3 இருக்கு. அதை நம்ம என்ன நார்மலுக்கு மாற்றணும்னா 3.5 நார்மலுக்கு மாற்றணும். நான் 6.5 நார்மலை எடுத்துக்கிறேன். இந்த 6.5 நார்மல்ல நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ், ஆக்சுவலாக இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா HNO3க்கு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான் தட் இஸ் H+ அயான் வந்து ஒன்று தான். ஸோ நார்மாலிட்டி வில் பி ஈக்குவல் டு மொலாரிட்டி. பிகாஸ் நார்மாலிட்டினா என்ன, மொலாரிட்டி இன்ட்டு என் ஃபேக்டர். என் ஃபேக்டர் வந்து ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H+ அயான். ஏன் இதை வந்து ஒவ்வொரு இது மாதிரி சால்வ் பண்ற எல்லா இடத்துலையுமே நான் அந்த ஆசிட்டுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இன்னொரு விஷயம், இதை திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு ஆசிட்டை பார்த்த உடனே அது மொலாரிட்டி நார்மாலிட்டின்னு எல்லா கான்செப்டும் அப்படியே மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடணும். அப்பதான் அவங்க கேட்கிற பாயிண்ட்டை நம்ம வேகமா ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல ஒருவேளை நார்மாலிட்டி பிளே பண்ணுமோ, ஒருவேளை என் ஃபேக்டர் பிளே பண்ணுமோ அப்படிங்கிற மைண்ட் செட் அங்க வந்து அதுல கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டைமும் என் ஃபேக்டர் பத்தி திருப்பி திருப்பி சொல்லிடுறேன். என் ஃபேக்டர் ஆசிட்டுக்கு நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H+ அயான். ஸோ HNO3ல ஒரே ஒரு ரீப்ளேசபிள் H+ அயான் தான் இருக்கு. அப்போ நார்மாலிட்டியும் மொலாரிட்டியும் ஒன்று, என் ஃபேக்டர் ஒன்றுங்கிறதுனால. ஸோ நான் என்ன எழுதுக்கிறேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நான் மொலாரிட்டினே இதை எடுத்துக்கிறேன். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 6.5 நார்மல் 6.5 ரைட். ஸோ இதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம், மொலாரிட்டி வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம். மொலாரிட்டி வந்து 6.5 இன்ட்டு வால்யூம் வந்து தெரியாது, சும்மா ஏதோ ஒரு வால்யூம் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஆனா எனக்கு ஃபைனலா கிடைக்க வேண்டிய நார்மாலிட்டி மொலாரிட்டி ஒன்று தானே, அதனால 3.5 நார்மல் வில் பி ஈக்குவல் டு 3.5 ஃபைனல் இதுதான். ஸோ இதை ஃபைனலா கிடைக்கிறதுக்கு நான் எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்போ கையில் இருக்கு, வால்யூம் தான் இல்லை. ஸோ மொலாரிட்டி என்ன 3.5, நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன 6.5 இன்ட்டு வால்யூம். ஸோ இதுக்கு புதுசாக வால்யூம் எடுக்கணும் இல்லையா, அதை நான் V' எடுத்துக்கிறேன். ஸோ V' புது வால்யூம் எனக்கு தெரியாது. ஸோ 6.5 இன்ட்டு V டிவைடட் பை 3.5 ஆக்சுவலா ரைட். இப்போ 3.5 இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், இதை கடைசியாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு V' தெரிஞ்சிருச்சு, அதாவது புது வால்யூம் தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ஏற்கனவே இருக்கிற வால்யூம் வந்து V வால்யூம், புது வால்யூம் V'. அப்போ நான் எவ்வளோ தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும், V' மைனஸ் V. ஸோ V' என்னது 6.5 V டிவைடட் பை 3.5. V வந்து நார்மலா ரைட். எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ வேணும். ஸோ 6.5 இது என்ன வரும்னா 3.3Vன்னு வரும். இது எல்சிஎம் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா 3V டிவைடட் பை 3.5 அப்படின்னு வரும். அப்போனா இது வந்து 3 டிவைடட் பை 3.5 அப்படியே வச்சிருங்க. ஏன்னா இது வந்து வாட்டர், எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே இருந்தது Vங்கிற வால்யூம், இப்போ புதுசா V' வால்யூம் தேவை. அப்போ நம்ம தண்ணி எவ்வளவு ஊற்றணுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது V வாட்டர், அது தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே இருந்த வால்யூம் ஆஃப் HNO3 தான் நம்ம Vன்னு எடுத்திருக்கோம் இல்லையா.
ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா, ஏற்கனவே இருந்த வால்யூம் ஆஃப் HNO3 வந்து V, தட் இஸ் 6.5 நார்மல் HNO3 இருக்கு இல்லையா, அதோட வால்யூம் V. நம்ம வாட்டரோட வால்யூம் எவ்வளவு வந்துச்சு? 3V divided by 3.5. So 3V divided by 3.5. So VV cancel. அப்பனா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3.5 divided by 3. So 7/6 அப்படின்னு வரும். ஏன்னா சாய்ஸ் 7/6 கொடுத்துருந்தாங்க. 3.5/3 கொடுத்துருந்தாலும் ஒண்ணுதான். சாய்ஸ் 7/6 கொடுத்துருந்தாங்க. இதுல என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த கொஸ்டினை சரியா புரிஞ்சுக்கிடல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வால்யூம் ஆஃப் வாட்டரை மேல போட்டுட்டு வால்யூம் ஆஃப் HNO3 கீழே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இனிஷியலா கண்டுபிடிக்கிறப்ப 6/7 அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 6/7 கொடுத்துருப்பாங்க. உடனே நம்ம வந்து நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைப்போம். ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா அதனால நம்ம 4 மார்க் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயத்தை கரெக்டா பண்ணிருப்போம். நார்மாலிட்டி, மொலாரிட்டி, வால்யூம் கண்டுபிடிக்கிறது, ஃபைனலா வாட்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இந்த ரேஷியோ இடத்துல சொதப்பிருப்போம். ஈவன் நானே அந்த மிஸ்டேக்கை பண்ணேன். தேங்க்யூ.